300 கோடியா. நாங்க தெருக்கோடி, நானும் சங்கரன் ஜானாலாம் இந்த தெருக்கோடி தவிர எந்த கோடியும் பார்த்தது இல்லை. 300 கோடி ஒரு படத்துக்கு. ஆடுவது திரிஷா நயன்தாராவோட ஆடு பாடு, ரசிக்கிறோம். நீ கூத்தாடி, கூத்தாடினா நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கிறோம். இவன் கூத்தாடிட்டு இருக்கிறவன் நான் வர்றேன், எனக்கு நான் தான் முதலமைச்சர் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார், திமுகவில் எம்எல்ஏ ஆனார், எங்களோடு இருந்தார், உழைத்தார். பிறகு சங்கடம் வந்தது, பங்காளி சண்டை வந்தது, அவர் தனி கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு தெரியும் கஷ்டம், ஏழையினுடைய கஷ்டம் எம்ஜிஆருக்கு தெரியும், தலைவர் கலைஞருக்கு தெரியும், தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். ஏன்னா 300 கோடி போறது பிளைட். இங்கிருந்து டெல்லி போறதுக்கு நானு சங்கர் ஜெகநாதெல்லாம் போகணும்னா 4000 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு கொண்டு டெல்லியில் விட்டுருவான் சென்னையில இருந்து. ஆனா அவர் போயிட்டு இருக்க தனி பிளைட். போயிட்டு வந்தார் கேஸ், அவர் பேர்ல கேஸுக்காக 41 பேர் செத்து போனாங்கல்ல, அதுக்காக கேஸ் டெல்லிக்கு போனாரு. தனி பிளைட், அதுக்கு வாடகை எவ்வளவா? 40 லட்சமா. சாதாரண ஏழை மக்களுடைய கண்ணீர் உனக்கு தெரியுமா? 100 ரூபாய்க்கு புடவை கட்டுப்பிடிக்காத எத்தனை தாய்மார்கள் தடுமாறுகள் என்பதை பற்றி தெரியுமா? 250 ரூபாய் பீஸ் கட்ட முடியாம எத்தனை பேர் பள்ளிக்கு போக முடியாம தெரியுமா? ஏழைகளின் கண்ணீரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏழைகளுடைய வயிற்றுச்சலை பற்றி உனக்கு என்ன புரியும்? நீ எல்லாம் முதலமைச்சராகி நாட்டை பார்க்க போறாயா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கமா? நான் வந்திருக்கேன். இங்க யாராவது கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துன்னு என்ன பண்ணுவோம்? சங்கர் வந்து தூக்குவாப்ல, ஜானா வந்து காரில் கொண்டு வைப்பாப்ல. நானும் கூட போய் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் பாருங்க, எங்க மேடைக்கு வந்தா உழுதுச்சு அந்த அம்மா, அது காலையில கட்டுப்பிடிச்சு நாங்க மருந்து செலவு காசு கொடுத்துறோம், நீ கட்டி கொடுக்க. அதுதான் மனித இயல்பு. ஒரு கூட்டத்திற்கு வருகிறார், கரூரில் 41 பேர் நசுக்கி இத்தனை மணிக்கு வர, 4 மணிக்கு வர, 4 மணிக்கு வர சொல்லிட்டு அடுத்த நாள் 4 மணிக்கு வந்தா போட்டு நசுக்கி, குழந்தைய வச்சுக்கிட்டு குட்டியை வச்சுக்கிட்டு, பாவம் எல்லாம் நடிகரை பார்க்கணுங்கிற ஆசையில நசுக்கி 41 பேர் செத்து போயிருக்கிறான். 41 பேர் செத்து போயிருக்கிறானே, நீ உடனே என்ன பண்ற? கார் எடுத்துட்டு திருச்சிக்கு போய், திருச்சியில இருந்து பிளைட் பிடிச்சி வீட்டுல போய் படுத்துக்கிட்டியா? 10 நாள் வெளியே வெள்ளையே. நீ எல்லாம் ஒரு தலைவனா? நீ எல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுகிறவரா? ஏழை தாய்மார்களை கண்ணீரை துடைக்கிறவனா? அந்த 41 உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது? எத்தனை தாய்மார்கள் இருந்து போனார்கள், எத்தனை குழந்தைகள் நசுக்கி செத்து போயிருக்கிறது, எத்தனை குடும்ப தலைவன் இறந்து போயிருக்கிறான். இதையெல்லாம் பற்றி கவலைப்படாதவன் உங்களுடைய ஓட்டு கேட்க வருவார். நியாயமாமா? நான் முதலே சொல்லிட்டேன், முதலமைச்சர் நாங்கள் காடு உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் நாங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பவில்லை. மக்கள் திட்டங்களுக்காக, மக்களின் வாழ்வுக்கு சிறப்பான திட்டங்களை தந்த கலைஞர், அவரை போல அற்புதமாக ஆட்சி நடத்தியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிற அப்படிப்பட்ட கலைஞரை தொடர்ந்து வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி தோல்வியை பற்றி திமுக காரனுக்கு கவலை இல்லை. ஆனால் நீ மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று செய். மக்களிடம் போ, மக்களுடைய குறைகளை கேள், அவர்களுக்கு உதவு. ஒன்னில் இந்த சூர்யா நடிகர், அவனும் நடிகன் தானே. 15,000 பேரை கிராமத்துல, மலை அடிவாரத்துல, காட்டு கொட்டாயில் இருக்கிற பிள்ளைங்களா பார்த்து 15,000 பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு பூராவும் 15,000 பிள்ளைகளை வழக்கறிஞராகவும், டாக்டராகவும், இன்ஜினியராகவும் பல்வேறு துறைகளை படிக்க வைத்து இன்றைக்கு அவன் பவனி வருகிறானே, நான் அவனுக்கு சல்யூட் அடிக்கிறேன். அதே போல நீ எந்த ஒரு பிள்ளைக்காவது, எந்த ஒரு ஏழை தாய்மார்களுக்காவது, எந்த ஒரு பல்வேறு உடல் பிரச்சனை காரணமாக நோயிட்டு இருக்கிற எத்தனை ஏழை முதியவர்களுக்காவது யாருக்காவது உதவி செய்திருக்கிறாயா? யாரை பற்றி கவலைப்படாத. நீ ஆட்சிக்கு வருவாய், ஓட்டு போடுவோம், நீ முதலமைச்சராய் கவனிப்பாய். தமிழ்நாட்டு மக்கள் என்ன மானகட்டவர்களா, அறிவில்லாதவர்களா? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? இதுதான் நிலை. நம்மை காப்பாற்றுவதற்கு கலைஞரை தவிர யாரும் இல்லை என்று நினைத்தோம். இன்றைக்கு தலைவர் கலைஞருக்கு பிறகு அவருடைய செல்ல பிள்ளை வீரப்பிள்ளை நம்முடைய தலைவர் இருக்கிறார். உங்களை காப்பாற்ற, எங்களை காப்பாற்ற. அவருடைய வருகிற தேர்தலில் மறந்து விடாதீர்கள், உதயசூரியன் தான் வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றுவான். உதயசூரியன் தான் ஏழை தாய்மார்கள் கண்ணீரை துடைப்பான். உதயசூரியன் தான் ஏழை மக்களுடைய வாழ்வை உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்வார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தலைவனுக்கு, அந்த இயக்கம் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும்.